வணக்கம். கோவை வடக்கு நாடார் சங்கம் பெருநாயக்கம்பாளையம் தலைவர் ஆர் ராதாகிருஷ்ணன். பெருந்தலைவர் காமராஜரை பற்றி வாடகை வாயன் யூடியூபர் முக்தார் சில கீழ்த்தரமான பதிவுகளை பதிவிட்டுள்ளார். சங்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். அவர் கைது செய்யும் வரை மீண்டும் மீண்டும் பல போராட்டங்களை சந்திக்க நேரிடும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். முக்தார் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் 2 அணைகளை தான் கட்டினார் என்று பதிவிட்டுள்ளார். மற்ற அணைகள் எல்லாமே முறைகேடு நடந்துள்ளது, கசிவு ஏற்பட்டுள்ளது என்று கீழ்த்தரமாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லியுள்ளார். அடா முக்தார், உனக்கு மூளை இருக்கிறதா? அவர் கட்டிய அணைகள் என்னென்ன என்று உனக்கு தெரியுமா? 9 ஆண்டு காலத்திலே மிக சிறப்பான அணைகள் கட்டி வரலாற்று பதிவு இருக்கிறது. அதை தெரிந்து கொள். சொல்கிறேன் கேள். 1. மலம்புழா அணை, மணிமுத்தார் அணை, மேட்டூர் பாசன அணை, அமராவதி அணை, வைகை அணை, சாத்தூர் அணை, வாளையார் அணை, மங்களம் அணை, ஆழியார் அணை, காவேரி டெல்டா பகுதிகள், கிருஷ்ணவேணி அணை, கீழ்பவானி அணை, மேல்கட்டளை கால்வாய், புள்ளம்பாடி திட்டம், மீன்கரை ஏரி திட்டம், மணிமுத்தாறு திட்டம், தொப்பியாறு ஏரி, கோமுகி ஆற்று திட்டம், பரம்பிக்குளம் அணை, விடூர் அணை, ஆழியார் அணை, திண்டுக்கல் ஆத்தூர் அணை. இதில் பல லட்ச கணக்கான தமிழகத்தின் ஏக்கர்கள் விவசாய பூமியாக மாறி இன்று வரை பயனடைந்து வருகிறது. அது மட்டுமாடா முக்தர், இதையும் தெரிந்து கொள். அவர் அணை மட்டும் கட்டவில்லை, தமிழகத்திற்கு தொடங்கிய தொழிற்சாலைகள் எத்தனை தெரியுமா? சிறிது பக்கங்களை புரட்டி பார்த்து நீ பேச வேண்டும். நெய்வேலி நிலக்கரி திட்டம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல், ஊட்டி கச்சாஃபிலிங் தொழிற்சாலை, ஆவடி கனரக டேங்கர் வாகன தொழிற்சாலை, கல்பாக்கம் அணுமின் நிலையம், கிண்டி டெலிபிரிண்டர் தொழிற்சாலை, சங்ககிரி துர்க்கம் இந்தியா சிமெண்ட், மேட்டூர் காகித தொழிற்சாலை, கிண்டி அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை, துப்பாக்கி தொழிற்சாலை, நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், சேலம் இரும்பு உருக்காலை, பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, அரக்கோணம் இலகுர் ஸ்டீல் பிளான்ட் தொழிற்சாலை. ஏண்டா சொல்கிறதுக்கே மூச்சு வாங்குதுடா. இதையெல்லாம் ரொம்ப ஆண்டு காலம் எடுக்கவில்லை. 9 ஆண்டு காலத்தில் அவர்கள் இத்தனை மக்கள் நலத்திட்டம், மக்களுக்கு நேரடியாக பயனடையக்கூடிய திட்டங்களை கொடுத்த பெருந்தலைவர் காமராஜர். அவரை பற்றி உனக்கு பேசற்கு எப்படிடா நாக்கு வந்தது? அறிவுகட்டவன. அது மட்டுமில்லை, அவர் 3000 நாட்கள், அதாவது 9 ஆண்டு காலம் சிறைச்சாலை சென்றுள்ளார். அவர் எதற்காக சென்றார் தெரியுமா? விடுதலைக்காக, நாட்டின் விடுதலைக்காக 9 ஆண்டு காலம் இன்முகத்தோட சிறைச்சாலை சென்று 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி அமைத்தவர். உங்களை போல இப்பொழுது போல ஊழல் செய்து கொண்டு ஊழல் நிரூபணமாகி கைது செய்யப்படவில்லை, சிறைச்சாலை செல்லவில்லை. ஒரு நாள் சிறைச்சாலைக்கு போலீஸ் வந்தவுடன் ஐயாடோ அம்மாடோ என்று குதிக்கவில்லை. 3000 நாட்களும் ஒரே நாளில் சிறைச்சாலை செல்லவில்லை. ஒவ்வொரு காலகட்டமாக கைது செய்யப்பட்டார். ஒரு நேரம் கூட அவக்கூழல் கூறவில்லை. நாட்டுக்காக அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். திருமணம் செய்யாமல் நாட்டுக்காகவே வாழ்ந்து காட்டியவர். அப்பேற்பட்ட ஒரு பெருந்தலைவரை நீ இழிவாக பேசியுள்ளாய். இது உனக்கு கொடுக்கிற எலும்பு துண்டுக்கு கிடைத்த பரிசா? உனக்கு ஏதாவது விளம்பரம் வேண்டும் என்றால் ஒரு நல்ல விஷயத்தை பதிவிடு. இதே பெருந்தலைவர் காமராஜர் செய்த சாதனையை பதிவிட்டாலே உன்னுடைய தரம் நன்றாக இருக்கும் என்று நான் அறிவேன். அதை விட்டுவிட்டு எலும்புக்கு ஆசைப்பட்டு கீழ்த்தரமாக பேசி கொண்டிருக்கிறாய். அவர் வகித்த பதவி, அதை தெரிந்து கொள். 1936 தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி செயலாளர், 1937 தமிழ்நாடு சட்டப்பேரவை உறுப்பினர், 1940 54 தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர், 1941 விருதுநகர் நகரசபை தலைவர், 1946 தமிழ்நாடு சட்டசபை உறுப்பினர், 1947 அகில இந்திய காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினர், 1952 பாராளுமன்ற உறுப்பினர், 1954 63
தமிழக முதலமைச்சர். 63 to 67 அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர். 1969 பாராளுமன்ற உறுப்பினர். 1971 பாராளுமன்ற உறுப்பினர். அவர் மறைவு 1975 2/10/1975 அன்று தமிழகம் மாபெரும் முதலமைச்சரை இழந்த நாள். அதாவது ஒரு சில திட்டங்கள் மத்திய அரசு தான் கொடுத்தது என்று சொல்லியிருக்கிறாய். தமிழக முதலமைச்சராக இருந்து வாரிசுக்காக பதவி கொடு, அமைச்சர்களுக்கு பொறுப்பு கொடு என்று கேட்ட முதலமைச்சர் இல்லை. அவர் தமிழக மக்களுக்காக தொழிற்சாலை கொடு என்று கேட்டு வாங்கிய ஒரு மாபெரும் முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் மத்திய காங்கிரஸ் தலைமை பொறுப்பில் இருந்த காரணத்தினாலும் அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கே ஒரு பொதுவான தேசிய தலைவராக விளங்கிய காரணத்தினாலும் தமிழகத்திற்கு இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுத்தவர். அது மட்டுமல்ல, ஒரு அணையை கட்டும் பொழுது அதை அணை கட்டிய மீதி பணத்தில் அந்த அணையை சுற்றி பூங்கா கட்டியவர். அதில் ₹1 கூட லஞ்ச காசு என்று பதிவிடவில்லை. 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி அமைத்த முதலமைச்சர். அவருடைய இறப்பும்போது வெறும் ₹100 4 சட்டை மட்டும்தான் அவருடைய சொத்தாக இருந்தது. அவர் சாப்பிட்ட தட்டோட அவர் சாப்பிட்ட அதிகபட்ச சைவ உணவு முட்டை மட்டுமே. அவ்வாறு வாழ்ந்த ஒரு உத்தம தலைவரை இழிவுபடுத்திய யூடியூபர் முக்தார் அவரை தமிழக காவல்துறை கைது செய்து அவர் நடத்தி வரும் யூடியூபரையும் தடை செய்ய வேண்டும் என்று சங்கத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.